இந்த பீரோ தானே? மாமா கரெக்டா பாருங்க. எப்படி ஒரு சட்டத்துல தொகுத முருகனுடைய அருள் உனக்கு நிறைய இருக்கு. மாப்பிள்ளைய கூட கூட்டிட்டு போனா தட்டிக்கிட்டே போல இருக்க. நாங்கடாப்பா கடை காலத்துக்கு 4 பேர் வர்ற மாதிரி போங்க என்கிட்ட. ஏங்க 25,000 ரூபாய் வாங்குனீங்களே, அதுக்கு இந்த இன்ஜினியர் ஒரு கையெழுத்து வாங்கி கொடுத்தா தான் எங்களுக்கா? கையெழுத்து வாங்கி தரணும் ஐயா. கைரேகாரனா சட்டுன்னு போடுவான். நம்பிக்கையா படிச்சவன் வரிக்கு வரி நோண்டி பாப்பான். எப்படி உடனே கையெழுத்து போட்டுருவான்? ஏன் சார், நாங்க பணத்தை கத்த கொடுத்துருக்கோமே, அதுக்கு ஒரு ரசீது வேண்டாமா? வேணும். இப்போ நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா இல்ல நாங்களே இங்க போட்டு நேர்ல பாக்கட்டுமா? இன்ஜினியரிடம் என்ன மாமா என்னமோ நீங்க போ உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் உங்களுக்கு அவருக்கு வித்தியாசம் வேணா? இன்னும் பெரிய கையெழுத்துல இன்ஜினியர் தோட்டத்துல காபி சாப்பிட்டு இருக்காரு. என்ன வந்து பாக்க சொன்னாரு. நான் பிக்சர் கொடுங்க, நான் போய் கையெழுத்து வாங்கிட்டு வரேன். அவரே ஒரு தட்டு. மோகன் என்னது பதுங்கி ஓஹோ, முதல் தடவை லவ் லெட்டர் இருக்கு. அது எப்பயோ எழுதிட்டேன். இப்ப ரிமைண்ட் தட்டிக்கிட்டு இருக்கேன். எதை ஒண்ணா தட்டி விடு, ஆனா நம்புறவங்களை மட்டும் கைவிடப்பா. ஆமா, அதுல கொஞ்சம் ஜாக்கிரதை. புண்ணிய கோட்டி நம்பறதுக்கு உங்களுக்கு முடியாம போய் கையெழுத்து கலிகாலண்டா. பணத்தை கொடுத்துட்டு கையை கேக்குறாங்க. இந்தாங்க, யாரா இருக்குன்னு பார்த்து கொடுங்க.